வார்த்தையில் சொன்னால் முடிய விஷயம் இல்லை. இது நன்றி சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லைன்னு சொல்லலாம். இதில் சுருக்கமாக சொல்ல போனால் என்னன்னு கேட்டால், இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் சின்ன செலிப்ரேஷன் அப்படின்னா கூட, ஒரு வீட்டில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூட 4 பேர் வீட்டில் 5 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு தீபாவளி பண்டிகை, பொங்கல், ஒரு பர்த்டே அப்படின்னா கூட 4 பேர் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றோம்னு முடியும். ஏன்னா அந்த ரோலில் அப்பா தான் இருந்து எல்லாம் பண்ணால் கூட அன்றைக்கெல்லாம் என்ன பண்ணாலும் அப்படியே அப்பா சொன்னாலும் வந்து அப்படியே உட்காந்து எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். இன்றைக்கி அந்த மாதிரி 4 பேருக்கு ஒன்றா கொண்டு முடியும் வீடு. இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட வர 50 பேர் சாப்பிட்றாங்கனால இல்லை, அது கொஞ்சம் பேர் இல்லை, அடுத்த ஃபங்க்ஷன் இருக்குது, அடுத்த ஃபங்க்ஷன் அப்படி போயிட்டே இருக்கேன். ஆனால் இங்கே நம்ம வந்து இன்றைக்கி ஒரு பர்த்டே, இந்த மாதிரி ஒரு பர்த்டே வந்து 73 வயசில் இவ்வளோ ஒரு கிராண்டாக கொண்டாட முடியுது அப்படின்னா இதுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கும் பாருங்க. இது கிடைக்குமா எல்லாருக்கும்? நிச்சயமாக கிடைக்கும், பெரிய வாய்ப்பு. இது நான் திருச்சிக்கு போய் கூட கேட்டாங்க, என்ன நீ சென்னை போய்ட்டு வரமாட்டேங்கிறேன், நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படின்னு கேட்டாங்க. இல்லை அதெல்லாம் இருக்காங்க, நான் இல்லைன்னு நான் சொல்லலை. இருந்தாலும் அங்கே ஒரு அமைப்பாக வச்சுருக்கோம், அப்பப்போ நாங்கள் சின்ன செலிப்ரேஷன்லாம் பண்ணுறோம், அங்கே நடக்கிற ஃபங்க்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம், இப்படிலாம் நிறையா பண்ணுறோம். இல்லை நாங்களே இங்கே அதை இதெல்லாம் வச்சுருக்கோம், எல்லாம் பண்ணுறோம். லெட்டர் பேர் கூட அடித்தோம், எல்லாமே வச்சுருக்கோம். சரி எத்தனை மீட்டிங் போட்டிங்க, என்ன பண்ணியிருக்கோம்? நான் ஒரு மீட்டிங் போடணும் முயற்சி பண்ணுறேன், கூப்பிட்றேன். ஒரு நாள் வந்து 2 பேர் உட்காந்துருக்கோம், அதுக்கப்புறம் யாருமே வரல, அப்படி வெயிட் பண்ணுறோம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், எல்லாருமே ஒரு குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அப்பா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எப்போவுமே வில்லனாக தான் காட்சி பண்ணுவார். எப்போன்னா பையன் அப்பா வரையில் வில்லனாக தான் இருப்பார். ஏன்னா அவருடைய ஒர்க்கு என்னங்கிறது யாருக்கும் தெரியாது. இந்த வில்லனாக ஏன்னா அவர் எப்படியாவது ஒருத்தர் ஒரு பையன் ஒரு மாதிரி இருப்பான், இன்னொரு பையன் ஒரு மாதிரி இருப்பான், இன்னொரு பொண்ணு ஒரு மாதிரி இருக்கும், எல்லாரும். ஆனால் இது எல்லாத்தையும் இவங்க மேலே அவங்க சொல்ல முடியாது, அவங்க சொல்ல முடியாது. பேலன்ஸ் வந்து ஒரு ஸ்மூத்தாக கொண்டு போகணும்னா அது பெரிய பணி. அதனால் வந்து அப்பா எப்போ சைலண்டாக ஒரு வில்லன் மாதிரி தான் தெரியும். இது எப்போ முடியும்னா பையன் அப்பா வாங்கும்போது முடியும். அப்போ எல்லாரும் வந்து அப்பா இருப்பாங்கன்னா இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு குரூப்பு அந்த ஸ்கூல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்கூலில் இருந்தால் அந்த ஸ்கூலில் இருந்தாங்க, இந்த ஸ்கூலில் தான் அந்த கலெக்டர் படித்தார், இந்த ஸ்கூலில் தான் மந்திரி படித்தார் அப்படின்னு ஒரு ஸ்கூலுக்கு ஒரு பேர் வரும். ஒரு குடும்பம் அப்படின்னா இந்த குடும்பத்தோட ஒரு வயது மிலிட்ரி எழுதிருக்காங்க ஒரு கேப்டன். அதெல்லாம் அது மாதிரி ஒரு குடும்பத்துக்கு ஒரு தலைவனுடைய ஒரு சிறப்பை வச்சு தான் அந்த குடும்பத்துடைய இது இருக்கும். ஸ்கூலுடைய ஹெட்டை வச்சு தான் அந்த ஸ்கூலினுடைய சிறப்பு இருக்கும். இந்த மாதிரி நம்ம குரூப்பில் வந்து 65 வயசுக்கு அப்புறம் ஒருத்தர் கவிதை எழுத ஆரம்பித்து கவிதையில் போய் பேசி ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. இது வந்து நம்ம குரூப்புக்கே உள்ள பெருமை. இதுமாதிரி நிறைய பேர் உருவாகிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த நிழல், ஒரு மரத்து நிழலில் இருந்து நம்ம நிழலில் இருக்க போகும்போது அந்த நிழல் அது நமக்கு தெரியாது, அதை விட்டு வெளியில் போகும்போது தான் தெரியும். இது என்ன அளவுக்கு நமக்கு ஃபங்க்ஷன் பண்ணுது, எந்த அளவுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து அதில் இருக்கும்போது நமக்கு தெரியாது. அந்த 65 வயசுக்கு அப்புறம் ஆரம்பித்து சாதாரணமாக பார்த்தா அன்றைக்கி ஃபஸ்ட்டு நியூ இயரில் தான் கவிதை வாசித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கவிதை இதில் போய் ப்ரைஸ் போட்டி வரலாம்ல சார், நாராஜ் சார்லாம் போயிருந்தாரு. யார் கூட எல்லாரும் கூட மிங்கில் ஆகிற மாதிரி, யார் கூட உங்களுக்கு சார் கூட போகணும், நாராஜ் சார் கூட போகணுமா, கார்த்தி சார் கூட போகணுமா, நான் ராமன் சார் கூட எல்லாரும் கூட மிங்கில் ஆகிற மாதிரி ஒரு குணம் அங்கே வந்து அந்த பெரிய ஒரு அதிசயம் வரப்பிரசாதம் தான். எல்லா வேலையும் முடியாது, அது அழி ஒருத்தரால் தான் முடியும். இது மாதிரி ஒரு ஆள் கிடைக்கணும்னா நமக்கு இந்த குரூப்பால் தான் கிடச்சி. அதனால் இதெல்லாம் வந்து லீட் பண்ணோம் அப்படின்னாக்கா இதுக்கு ஒரு நான் சொன்னேன் இல்லையா முன்னாடியா, ஒருத்தர் ஒரு மாதிரி இருப்பாங்க. இவங்க எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண போகும்போது தலைமைக்கு வந்து ஒரு சிரமம் எடுத்துக்கொண்டு சேர்த்து இந்த குடும்பங்கிறதே வந்து ஒரு கியர் பாக்ஸ் மாதிரி. கியர் பாக்ஸ் அப்படின்னு கேட்டால் ஒரு ஷாஃப்ட்டு, அந்த ஷாஃப்ட்டில் 5 வெயில் இருக்கும். டிரைவ் வீல் வந்து எதோட சேர்ந்தோ அதை பொறுத்து தான் வேகம் இருக்கும். ஆனால் அந்த டிரைவ் வீல் இருக்குது இல்லையா, கண்ணாப்பெல்லாம் சேர்க்க முடியாது. வண்டி எடுக்க போகும்போது டாப் அண்ட் டவுனில் சேர்ந்தால் எல்லோரும் வண்டி விட்டு வெயில் இருப்பான். அப்போ ஃபஸ்ட் கியரில் சேர்க்கணும். அப்போ ஒரு 5 மைல் ஸ்பீடில் வண்டி ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் செகண்டு, தேர்டு, ஃபோர்த்துன்னு போகும்போது அது பயணம் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். இது வந்து தலைமைக்கே உள்ள பொருள். அப்படி 2 அருமையான தலைமை நமக்கு கிடச்சிருக்கு. அதுதான் அந்த குரூப் வந்து இந்த அளவுக்கு அழகாக இயங்குறதுக்கு காரணமே அதுதான். அதனால் இதை நன்றி அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொன்னேன். நிறைய பேர் நன்றி சொல்லிகிட்டு இருக்கோம். நன்றி சொன்னாலும் கூட இதுக்கு இதை சொல்ல போகும்போது என்ன ஒரு ஞாபகம் வருதுன்னா, கௌதம புத்தர் ஒரு சீடர்கள் என்ன பண்ணாங்கன்னா போய் ஒரு ஆற்றுல நீராடிக்கிட்டே வர்றாங்க. வரும்போது என்ன பண்ணோம், ஒருத்தாலும் ஒருத்தன் வரான், என்ன பண்ணுறான், அவர் மூஞ்சியில் போய் என்னமோ காலி விழுந்தவர். அவர் பார்க்குறாரு, உடனே அப்படி குறைச்சிட்டு உங்களுக்கு என்ன ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. பின்னாடி அந்த சீடர்லாம் கடுப்பாயிட்டான். என்ன உங்கள் இந்த மாதிரி பேசுனீங்கன்னா சரிப்பட்டு வராது, நான் எங்கள் மாநிலம் நாங்கள் கேட்குறோம், பதில் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னார். இல்லை இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு கேட்டோன்னா அவர் அப்படியே நின்னாரு. இவர் எதாவது கேட்குறாரு, எதாவது இருந்தால் சொல்லுங்கள், என்ன விஷயம் உங்களுக்கு, ஏன் இந்த மாதிரி பண்ணி அவர் போயிட்டார். முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் அதேமாரி காவேரியில் போய் நீராடிட்டு எல்லோரும் திரும்பி வர்றாங்க. வரும்போது அந்த முதல் நாள் வந்தாலே அந்த நாள் வழியான காலில் விழுந்துடுறாரு.
காலில் விழுந்தோடனே அப்பவும் தூக்கி விழுது, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறேன். அவங்க சீடர்கள்லாம் கோவப்படுறாங்க, ஏன்னா அன்றைக்கி இப்படி பண்ணால் இன்றைக்கி பண்ணால் பைத்தியக்காரமாக இருக்காங்க, அவங்களுக்கு பேசிக்கிட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சேன்னு சொன்னால் தான் நந்திரிப்பேன் அப்படின்னு. நான் ஏன் மன்னிக்கணும் உங்களை, நீங்கள் இந்த இவர் என்ன பண்ணீங்க, ஒன்றுமே பண்ணலையே, வந்து நீங்கள் காலில் போய் விழுந்த மனுஷன் போய் மன்னின்னு சொன்னால் எப்படி மன்னிக்க முடியும் அப்படின்னு கேட்குறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை நான் அன்றைக்கி அந்த மாதிரி அது வேறு, அவர் இல்லையே இன்றைக்கி, அவர் இருந்தால் எப்படி நடந்துப்பார். நான் அன்றைக்கி போய் நான் ஆற்றுல கால் கழுவினேன், அந்த தண்ணி எங்கேயோ போயிடுச்சு, இன்றைக்கி போய் கால் கழுவும்போது வேறு தண்ணி இருந்தது. அது மாதிரி அன்றைக்கி அந்த என்கிட்ட இந்த மாதிரி நடந்துட்டாலே அந்த மனுஷன் இல்லை இங்கே, இவர் வேறு. அப்போ இவர் போய் நான் எப்படி பண்ணிக்க முடியும், அவருக்காக இவரை பண்ணிக்க முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். குரூப்பில் மக்கள்லாம் சொல்கிறாரு. அப்போ உடனே அவர் எந்திரிச்சு நிற்கிறார். அப்போ எல்லோரும் அந்த குரூப்பில் நான் கேட்குறேன், அன்றைக்கி அவர் செஞ்ச செயலுக்கு வார்த்தை இல்லை, அவருக்கு என்னவோ தோணுச்சு, அதை சொல்வதற்கு வார்த்தை இல்லை, அந்த மாதிரி பண்ணிட்டார். இன்றைக்கி வந்து இவர் காலில் விடுறாரு, இதை சொல்கிறதுக்கும் வார்த்தை இல்லை, அதனால தான் காலில் விழுந்தார். அது மாதிரி நம்ம குரூப்பை பாராட்டுறதுக்கு வந்து வார்த்தைகளே இல்லை. அதனால் வந்து இருந்தால் நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. நன்றின்னு சொல்லி முடிக்கிறேன். நன்றி.